அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேச நீங்கள் வந்து ரொம்ப பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் பார்ட்டுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நான் வந்து ஒரு 10-15 வாட்டிக்கு மேலே கேட்டேன் நேற்று நைட்டே. அப்புறம் பகல் இருந்துச்சு தான் வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை போச்சு. நம்ம என்னென்னா டைமிங் எதிர்பார்த்தது 9:30 கரெக்டாக ரிலீஸ் பண்ணி நினச்சா அவனை 9:45 10 o'clock மேலே பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கு மேலே அப்லோட் பண்ணால் யார் உட்காந்து பார்க்க போகிறாங்க, பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் வீடியோ போட்டது. எல்லாருமே எதிர்பார்த்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 பாடல்கள், அதாவது சிக்கிடு வைப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு மோனிகா பாட்டாகட்டும், 2 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட்டான பிறகு இந்த பவர் ஹவுஸ் பாட்டை மட்டுமே தனியாக லான்ச் பண்ணணும். லோகேஷ் கனகராஜ், நம்மளுடைய நாகார்ஜுன் சார் எல்லாரும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பெரிய கிளப் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அனிருத் வந்து வெறும் ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஆடியோவே பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துருச்சு. நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. எப்படி வந்து ஜெயிலர் படத்துக்கு ஹுக்கும் பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வைபை கொடுத்துச்சோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டும் மிகப்பெரிய ஒரு வைபை வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்துக்கு கொடுத்துருக்குது. அதுலேயும் தலைவரோட ஸ்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அவர் வந்து அந்த கூலியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஸ்டில்லாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அந்த பெரிய ஒரு ஹவுஸ், ஏதாவது ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து போட்டு தள்ளுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வருது. இந்த வாட்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரிலாம் சீக்வன்ஸ்லாம் வருது. அவருடைய லுக்கு, அவருடைய இந்த ஃபீலே பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இதில் வந்து இந்த பாட்டில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அறிவோட வரிகளாக இருக்கட்டும், அந்த வரிகளுக்குள்ளே இருக்கிற அழுத்தமான விஷயங்கள், தலைவர் இறங்கட்டுமே, சரிதம் படிக்கட்டுமே அப்படிங்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு நடுவில் வந்து நம்மளுடைய பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா சே மை நேம் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து பயங்கரமான ஃபேமஸ். ஹெய்சன்பர்க் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அவர் பேர் என்னமோ பிரியான் காசன் நினைக்கிற சம்திங் அவர் பேர், அவர் வந்து நடிச்சிட்டு போப்பில் பயங்கர ஃபேமஸான கேரக்டர் ஹெய்சன்பர்க் அப்படிங்கிற கேரக்டர் பிரேக்கிங் பேடில். இந்த சே மை நேம் யூ காட் டேம் ரைட் அப்படிங்கிறது ஒரு டைலாக் வரும். அது பயங்கரமான டைலாக்கு. அந்த டைலாக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைவரை பற்றி அந்த வார்த்தைகளும் வரும்போது 2 மேட்ச் ஆகும்போது செம்ம ஃபீலிங்காக வந்து இருந்துச்சு. உண்மையிலுமே பிரேக்கிங் பேடுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே அதை பயங்கரமாக ரசிச்சிருப்பாங்க. நான் அப்புறமேட்டு ட்விட்டரில் போய் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆந்திராவை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹெய்சன்பர்க்கோட அந்த வரிகளை கேட்கும்போது பயங்கர ஃபீலிங்காக இருக்குது, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூலி படத்துடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் வந்து எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம என்னென்னமோ விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அனிருத் அவர்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு மியூசிக் போடுறாரு அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகள் அது இதுன்னு இருந்தால் கூட அதை ரசிக்கும்படியாக எப்படி கொடுக்குறது நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம்ல. பிரேக்கிங் பேட்லேருந்து இந்த டைலாக் அவர் வந்து அனிருத் அவர்கள் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற தலைவருடைய அந்த தளபதி டைலாக் வந்து உள்ளுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இது எல்லாமே பயங்கரமான ஃபீலிங் இருந்துச்சு. பரட்டை பற்ற வச்சுட்டே பரட்டை அப்படிங்கிற டைலாக், அதெல்லாம் வந்து 16 வயதிலே தலைவர் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பீக் வில்லனிசம் வந்து ஃபேமஸான ஒரு டைலாக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஏற்கனவே நம்மளுடைய லோகேஷ் வந்து பயங்கரமான ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாப்புல என்னென்னா, ரஜினி சாருடைய அந்த வில்லனிசம் அப்படிங்கிற விஷயத்துடைய பீக் மொமெண்ட் வந்து நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து அந்த ஸ்டார்ஸ்லாம் வரும். ஸோ அவ்வளவு தூரம் வந்து ரெட் சிப்பு போட்ட மாதிரி, எப்படி வந்து எந்திரன் படத்தில் வந்து நார்மல் சிப்பில் இருந்துட்டு ரெட் சிப்பு போட்டோன்னே பயங்கரமான வில்லனாக மாறாரோ அந்த ஃபீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபீலை வந்து இந்த படத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பாட்டை பார்த்துட்ருக்கேன். இன்னும் கூட ரசிச்சுட்ருக்கேன். தலைவருடைய அந்த ஒவ்வொரு ஸ்டில்ஸையும் பார்த்து அவர் வந்து அப்புறமேட்டு மறுபடியும் அந்த சீனு உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி விஷுவலில் வரப்போகுது, எந்த இடத்துல இந்த தீம் மியூசிக் வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது பயங்கரமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டில் மியூசிக் வந்து கலந்து பவர் ஹவுஸ்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது முதல்ல அந்த 171 சொல்லி டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைமில் வந்து அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த மியூசிக்கு அதையும் பவர் ஹவுஸ் தீமும் 2 சேர்ந்து வரும்போது செம்ம வைபாக இருக்குது. மோனிகா பாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பவர் ஹவுஸ் பாட்டாகட்டும், சிக்கிடு வைப்பாக இருக்கட்டும், இந்த 3 பாடல்களுமே படத்துக்கான மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூட்டிருச்சு. இதுக்கப்புறமேட்டு ட்ரெய்லர் கட்டு வந்து செம்மையாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சொல்லிட்டு இருக்காப்புல. ட்ரெய்லர் தான் நான் வந்து மக்கள்கிட்ட காட்ட போகிறேன், டீசர்லாம் கிடையாது, ட்ரெய்லர் தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு இன்னும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட்டப்படுறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்த்து பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க.
ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துடைய ரிலீஸில் என்ன மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்ட போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று கபாலி படத்துடைய 9வது வருஷம் அப்படிங்கும்போது அதையும் பயங்கரமான ஒரு வைபாக வந்திருக்கு. அந்த டைமில் இந்த பாட்டு வந்து இருக்கும்போது இந்த பாட்டோடைய இந்த தீம் மியூசிக்கை போட்டு நிறைய இடத்துல எடிட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் பயங்கரமான இந்த பாடல் வந்து ரீச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கூலி படத்துடைய அந்த ரீல்ஸை போய் ரீச் ஆகிறதே வந்து இன்னும் பெரிய ரீச்சை நோக்கி வந்து படத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஆர்கானிக்காக ஒரு ப்ரொமோஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரசிகர் மத்தியில் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுது. எப்படி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போய் சேருமோ, நீங்கள் என்ன தான் வந்து காசு கொடுத்து பிஆர் வச்சு அதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து பேச வச்சிங்கன்னா கூட நல்ல படத்தை வந்து மக்கள் பேசி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிற மாதிரி ப்ரொமோஷன் வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கான பாட்டோடைய ரீச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆன்லைனில் நடந்தால் கூட பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொருத்தங்களும் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து ரீல்ஸ் போடுற அந்த விஷயங்கள்லேருந்து ரீச் ஆகிறது தான் மிகப்பெரிய ரீச்சாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அது 75 வயதை நெருங்க போகின்ற தலைவருக்கும் இது இன்னும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த காலத்து ஜென்ரேஷன் இருக்கிற பல பேருக்கு நடக்காத அந்த மேஜிக் வந்து ரஜினி சாருக்கு நடந்துட்டு இருக்கிறது. அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத விட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கூலி படத்தை வந்து பார்க்கறதுக்காக மிகப்பெரிய ஆர்வத்தோடு நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளை மிகப்பெரிய சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தது. ஆடியோ லான்ச்சில் தலைவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க. ஒவ்வொரு வரியும் தனித்தனியாக எடுத்து வச்சு பேசலாம். ஸோ அது கூட மறுபடியும் இன்னொரு டைம் வீடியோவில் பேசும்போது பேசலாம். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரசனை இருக்கும். இந்த லைன் எனக்கு பிடிச்சது, இந்த லைன் இந்த பிடிச்சது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ரசனைகள் வந்து மாறுபடும். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன லைன் பிடிச்சிருந்தது, என்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.